சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? பிஸியா இருக்கோம். நேற்று அவ்யத்தவன் இன்னொரு முறை படிச்சீங்களா? படிச்சேன் பிரதர். சரி, ஓகே சார். நேற்று அவ்யக்தவாணி, இன்னைக்கு அவ்யக்தவாணி. ஆமா, நேத்து படிச்சிட்டோம் இல்லையா, அதுக்காக கேட்டேன். ஓகே சிஸ்டர். சரி, நீங்க இன்னைக்கும் சூப்பர் வரதானே சிஸ்டர். நஷ்ட மோகம் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோகத்தை வென்றவர்களா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு துக்கம் கொடுக்கறதே இந்த மோகம் தான். உங்களுக்கு துக்கத்திலயும் அசாந்திலையும் கூட்டிட்டு போய் துக்கம் கொடுக்கறதே இந்த மோகம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக நினைவு சுரூபம் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரதானத்துல பார்க்கலாம். சரி, ஸ்லோகனும் சூப்பரா தான் இருந்துச்சு. இன்னைக்கு முரளி சூப்பர் தான் சிஸ்டர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் வந்திருக்குது. எப்பவும் அந்த பாடல்னு ஒண்ணு வரும், பாத்திருக்கீங்களா முரளியில? ஆமா, இன்னைக்குதான் முரளியிலே வந்திருக்குது. ரொம்ப நாளா வரல முரளியில. அத பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாடல்ல நினைவு இருந்தாலே நம்ம நிறைய புருஷார்த்தம் பண்ண முடியும். சரி, ஆமா, சரி, இன்னைக்கு வந்திருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குது. அது ஒரு புது விஷயம் முரளியில இன்னைக்கு. ஓகே பிரதர், அதே ஜஸ்டோட அப்படியே அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். கேட்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி. 2/12/2024 காலை முரளி பக்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும். புயல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஞான யோகத்தின் எண்ணெய் நெய் அவசியம் வேண்டும் அப்படின்னு அப்பா அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தீபத்தை நீங்களே பாதுகாத்துக்கணும். எந்த தீபம்? ஆத்ம தீபம். ஆமா, ஆத்ம தீபத்தை பாதுகாத்துக்கணும். மாயின் புயல் அதிகமா வரும். அப்ப அந்த தீபத்தை அணைக்கிறதுக்கான முயற்சி செய்யும். ஆத்ம உணர்வை மறக்கடிக்கிறதுக்கான முயற்சி மாயை செய்யும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு எப்பவுமே அந்த தீபம் எப்போ எரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னா ஞானம் யோகம்ன்ற நெய் இல்ல எண்ணெய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஞானம்ன்றதான் நெய், ஞானத்தின் நெய் தான் ஊத்துறாங்க. தீபம் எரியுது பாத்தீங்களா, அந்த தீபம் யோகம். ஞானம்ன்றது நெய், அந்த எரியிற நெருப்பு தீபம் எரியுறது அது யோகம். அதான் அப்பா சொல்றாங்க, ஞான யோகத்தின் நெய் வேண்டும் அப்படின்னு. சரி, அப்பா கேள்வி கேக்குறாங்க. எந்த ஒரு புருஷார்த்தம் முயற்சி மறைமுகமான தந்தையிடமிருந்து மறைமுகமான ஆஸ்தியை அளிக்கிறது? பதில் சொல்றாங்க, உள்முகமாக, அதாவது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் மறைமுகமான ஆஸ்தி கிடைத்துவிடும். நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விடும் என்றால் மிகவும் நல்லது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நினைவுடன் கூடவே ஞான யோகத்தின் சேவை கூட செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் கர்மனா சேவை செய்யுங்கள். அனைவருக்கும் சுகமளித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நடத்தை மற்றும் உரையாடல் மிகவும் சாத்வீகமானதாக, அதாவது நற்பண்புகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறாங்க. உள்நோக்கு முகமுடையவரா இருக்கணும். மறைமுகமான ஆஸ்தி அடையணும்னா வழி சொல்றாரு. உள்நோக்கு முகமுடையவரா இருக்கணும். மௌனமா இருந்து தந்தை நினைவு செய்யணும். அப்ப தந்தை கிட்ட இருந்து மறைமுகமான ஆஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிறார். மறைமுகமான ஆஸ்தி என்ன? 21 பிறவிக்கான ஆஸ்தி. பாவ கர்மங்கள் அழியுது, கூடவே தெய்வீக குணங்கள் தாரணையாகுது, சக்திகள் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது இல்லையா? அதான் மறைமுகமான ஆஸ்தி. அது உங்களுக்கு கிடைக்குது. நீங்க நினைவுல இருந்தே சரீரத்தை விட்டீங்கன்னா அது கூட மிகவும் நல்லது அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்திமதி சோக்கத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? உங்களுடைய இறுதி நிலை எப்படி இருக்குதோ அதே போல அடுத்த பிறவியின் நிலையும் அதே போல அமைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அது. அடுத்து ஞான யோகத்தின் சேவை நீங்க செய்யணும் அப்படிங்கிறார். அதாவது படிங்க, முரளி படிங்க, மற்றவர்களையும் படிக்க வைங்க, யோகா செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய வைங்க. அதுதான் வாச்சா சேவைன்னு சொல்றது. வாச்சா சேவை அதுதான் ஞானம் யோகத்தின் சேவை. அதை செய்ய முடியல அப்படின்னா கர்மனா சேவை செய்யுங்க. சமையல் பண்றது, வீட்டு அங்க கிளீன் பண்றவருக்கு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதை செய்ய முடியலன்னா, இதுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கர்மனா சேவை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்யறாங்களே அப்படின்றப்போது அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுத்தது மாதிரி தானே அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே உங்களுடைய உரையாடல் நடத்தை எப்படி இருக்கணும்னா, அதாவது வார்த்தை நடத்தை எப்படி இருக்கணும்னா நற்பண்புகள் நிறைந்ததான் இருக்கணும். யாருக்கும்
துக்கம் கொடுக்கறது மாதிரி, யாரையும் காயப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாது. நற்பண்புகள் இருந்ததா எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படி இருந்தீங்கன்னா நல்லது, தந்தை கிட்ட இருந்து இந்த மறைமுகமான ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் ஆத்மாவுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக சொல்றாங்க. நற்பண்புகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம சத்தியுகத்துல உடனே இறங்கணும் இல்லையா? ஆமா, அதுக்காக இந்த நற்பண்புகளை நம்ம கொண்டு வரணும். அப்ப அவர் சமிக்கை கொடுத்திருக்காங்க பிரதர். ஆமா ஆமா. ஏன்னா ஞானத்தின் சேவை, இந்த மாற்றா சேவை செய்யறதை விட உங்களுடைய குணங்களால சேவை செய்தீங்கன்னா அதுதான் நிறைய மார்க் கிடைக்கும். குணங்களின் சேவை தான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு மனசா சேவை ரொம்ப முக்கியம். இல்லாட்டி உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா உங்களுடைய குணங்கள் வெளிப்படையா தெரியுது இல்லையா, அதை பார்த்தும் மற்றவர்கள் கவர்ச்சி அடைஞ்சு வருவாங்க சேவைக்கு. அதாவது படிக்க வருவாங்க, உங்க என்னமோ வித்தியாசமா செய்யறாங்க அப்படிங்கறது மாதிரி. அதுதான் செயல்பாடுகள், மனதின் சக்தி. வார்த்தையால சேவை செய்யறது, இந்த கேட்டுட்டு அப்பா சொல்றதை கேட்டு நம்ம கிளிப் இல்லாம ரிப்பீட் பண்றதெல்லாம் எல்லாருமே செய்ய முடியும். ஆனா உங்களுடைய குணங்களால மற்றவர்களை கவர்ச்சிக்க கூடிய ஆத்மாவா இருக்கணும். கூடிய சேவை. ஆமா, அந்த சேவை செய்யறீங்கன்னா உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே சார், வாசிங்க. இன்னைக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அப்பா. பலவீனமானவருடன் பலவானின் சண்டை. ஆமா, பலவீனமானவருடன் பலவானின் சண்டை. ஆமா, யாரு பலகீனமா இருக்காங்க? ஆத்மா பலகீனமா இருக்குது. பலவான் யாருங்கிறது மாயை. பலவானா இருந்து சர்வசக்திவானா இருந்து நம்மளை எதிர்க்கிறான். ஏன்னா நம்ம தமோ பிரதானமாயி சக்தி இல்லாம இருக்கோம். ஆனா மாயை தமோ பிரதான நிலைதான் அவனுடைய சக்தி. அதனோடு நம்மளோட சண்டையிட்டு இருக்கான். அதாவது முதல்ல ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, கேள்வி பதில் அந்த இதுல தலைப்புல, தீபத்தை அணைக்க முயற்சி செய்து மாயை அப்படின்னு. உங்களுடைய தீபத்தை நீங்க தான் பாதுகாத்துக்கணும்னு. அதுக்காக அந்த பாடல் கொடுத்திருக்காங்க. பலவீனமானவருடன் பலவானின் சண்டை. இதுல பலவீனமானவருடன் பலவானின் சண்டை. பலவீனமானவன் யாரு? ஆத்மாவான நாம. பலவான்ங்கிறது மாயை, சண்டையிடுது நம்ம கூட வந்து. ஓகே, ஓம் சாந்தி. இது போன்ற பாடலை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன் மீதே விசார்சாகர் மந்தன், அதாவது ஞான மனனம் செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். மனிதர்கள் இறந்து விடும் பொழுது 12 நாட்கள் தீபம் ஏற்றி வைக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நீங்கள் பின்னர் இறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தங்களது ஜோதியை புருஷார்த்தம் செய்து தாங்களே ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள். புருஷார்த்தம் கூட மாலையில் வருபவர்களே செய்கிறார்கள். பிரஜைகள் இந்த மாலையில் வருவது இல்லை. நாம் வெற்றி மாலையில் முதலில் செல்ல வேண்டும். இந்த புருஷார்த்தம் செய்ய வேண்டும். தீபம் அணைந்து போய் விடும் வகையில் எங்காவது மாயை என்ற பூனை புயல்களை கிளப்பி விகர்மங்கள் செய்விக்காமல் இருக்க வேண்டும். இப்போது இதில் ஞானம் மற்றும் யோகம் 2 பலமும் வேண்டும். யோகத்துடன் கூடவே ஞானமும் அவசியம் ஆகும். ஒருவரும் தங்களது தீபத்தை பாதுகாக்க வேண்டும். கடைசி வரையும் புருஷார்த்தம் நடக்கவே வேண்டி உள்ளது. ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே எங்காவது ஜோதி தீவிரம் குறைந்துவிடக் கூடாது என்று மிகவும் கவனம் கொள்ள வேண்டும். எனவே யோகம் சொல்லிடுங்க பிரதர். யாரு இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு இறந்தவங்க வீட்டுல 12 நாள் தீபம் ஏத்தி வைப்பாங்களாம். அதே போல இங்கேயும் அப்பா ஆத்ம தீபத்தை ஏத்தி வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஞான யோகத்தால உங்களுடைய ஆத்ம தீபத்தை ஏத்தி வைங்க. ஆனா மாயைங்கிற பூனை அதை அணைக்க முயற்சி செய்யும் அப்படிங்கிறாரு. அந்த பூனை முயற்சி செய்யும் அணைக்கிறதுக்கு, நீங்க தான் பாதுகாப்போட எச்சரிக்கையா இருந்து புருஷார்த்தம் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, அதுல ஒரு தீபத்தின் கதை கூட இருக்குது சிஸ்டர். அந்த அகல் விளக்கு இருக்குது இல்லையா, கிளியான் சட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, மண்ணு தேகம் இருக்கணும். தேகத்துல புத்தி இருக்கு இல்லையா, புத்திங்கிற பாத்திரத்துல தேகம் இருக்குது. தேகத்துல ஆத்மாவும் இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவுடைய இந்திரியமான புத்தியில அப்பா ஞானத்தின் நெய்ய ஊத்துறாரு. உங்க புத்திங்கிற பையில தான் ஞானத்தின் ரத்தினங்களை நிரப்புறேன்னு சொல்றாரு இல்லையா. அதே போல இந்த புத்தியில ஞானத்தின் நெய்ய ஊத்துறேன். தேகம்ன்றது அந்த மண்ணு, அந்த கிளியான் சட்டி. அப்புறமேல அதுல ஞானத்தின் நெய்ய ஊத்துறாரு. அந்த திரி வைக்கிறாங்க பாத்தீங்க இல்லையா விளக்குல, அதுதான் தந்தையினுடைய சர்வ சம்பந்தம்.
நெய்யும் வேணும், அந்த திரியும் வேணும். அப்பனா தான் ஆத்ம ஜோதி எரியும். தந்தை இல்லாம நெய் கிடைக்காது, நெய் இல்லாம ஆத்ம தீபம் எரியாது. எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிருக்கும். அது அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஆத்ம தீபம்னு ஏன் சொல்றாரு அப்பா அப்படின்னு. ஞான நெய் ஏன் ஊத்தணும், ஞான யோகத்தின் நெய் ஏன் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த அந்த கதையை சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியும். ஓகே சிஸ்டர், சரி. எனவே யோகம் மற்றும் ஞானத்தின் நெய் தினமும் ஊட்ட வேண்டியுள்ளது. யோக பலத்தின் வலிமை இல்லை என்றால் பந்தயத்தில் ஓட முடியாது, பின்னால் தங்கி விடுவார்கள். பள்ளிக்கூடத்தில் சப்ஜெக்ட் பாடங்கள் இருக்கும் பார்க்கிறார்கள். நாம் இந்த பாடத்தில் கூர்மையாக இல்லை, எனவே கணக்கில் அதிகமான முயற்சி செய்கிறார்கள். இங்கும் அவ்வாறே ஸ்தூல சேவையினுடைய சப்ஜெக்ட் பாடங்கள் கூட மிகவும் நன்றானது. நிறைய பேரினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஸ்தூல சப்ஜெக்டா? ஸ்தூலம்னா இந்த கர்மனா சேவை சிஸ்டர். சேவை சொல்றாங்களா? ஸ்தூல சப்ஜெக்ட், ஸ்தூல சேவையினுடைய சப்ஜெக்ட் பாடங்கள் மிகவும் நன்றானது. நிறைய பேரினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு சில குழந்தைகள் ஞானத்தின் சேவை செய்கிறார்கள். நாளுக்கு நாள் சேவை அதிகமாகி கொண்டே போகும். ஒரு முதலாளிக்கு 6 முதல் 8 கடைகள் கூட இருக்கும். எல்லாமே ஒன்று போல நடப்பதில்லை. ஒரு கடையில் குறைவான வாடிக்கையாளர்கள், மற்றொன்றில் அதிகமாக இருப்பார்கள். உங்களுக்கு இரவில் கூட நேரம் கிடைக்காத அப்பேற்பட்ட நாட்கள் கூட வரப்போகிறது. ஞானக்கடலான பாபா வந்துள்ளார். அறிவற்ற ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புகிறார் என்பது அனைவருக்கும் தெரிய வரப்போகிறது. பிறகு நிறைய குழந்தைகள் வருவார்கள். கேட்கவே வேண்டாம். ஒருவர் மற்றொருவருக்கு கூறுகிறார்கள் அல்லவா, இங்கு இந்த பொருள் மிகவும் நன்றாக மலிவாக கிடைக்கிறது, இந்த ராஜயோகத்தின் கல்வி மிகவும் சகஜமானது என்பதை குழந்தைகளாக நீங்களும் அறிந்துள்ளீர்கள். சென்டர் சொல்றாரு அப்ப அந்த கடைகள் அப்படிங்கிறது. இங்க ஒரு ஓனருக்கு 4-5 கடை, ஒரு 10-15 கடை கூட இருக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயும் வருமானம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு கடை நல்லா போகும், ஒரு சில கடை சரியா ஓடாம இருக்கும். அதே போல இங்க சென்டர்ல இருக்கவங்க, ஒரு சில சென்டர் நல்லா போகும், நிறைய பேர் வருவாங்க, நிறைய சேவை நடக்கும். ஆனா ஒரு சில சென்டர்ல ஆளுங்க வராம கம்மியான குறைவான ஆத்மாக்கள் வந்து சேவை அடைவாங்க. அந்த மாதிரி சொல்றாரப்பா. சரி, ஓகே. அதுல நினைவின் ஓட்ட பந்தயம்னு சொன்னாரு பாத்தீங்களா? ஓட்ட பந்தயம்ன்றது இங்க யோகத்தின் பந்தயம். நினைவின் மூலமா பரந்தாம போயிட்டு வரோம் இல்லையா, அதுக்காக அதை ஓட்ட பந்தயம்னு சொல்றாரு. இந்த ஓட்ட பந்தயம் செய்துட்டே இருங்க. அப்ப இறுதியில நீங்களும் ஆத்ம ரூபம், அந்த பயிற்சியே உங்களுக்கு ஆகி நீங்களே ஆத்மாவா மாறிடுவீங்க அப்படிங்கிறார். முதல்ல பயிற்சி செய்யுங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்களும் ஆத்மாவா மாறிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக அதை நினைவின் ஓட்ட பந்தயம் செய்யுங்க அப்படிங்கிறார். நம்ம மட்டும் இல்லையா, மற்ற எல்லாருமே நினைவின் பயிற்சி செய்துட்டு தானே இருக்காங்க. அப்ப ஓட்டப்பந்தயம் ஓடும் போது, மேரத்தான் ரேஸ் ஓடும் போது எல்லாரும் குரூப்பா ஓடுவாங்க பாத்திருக்கீங்களா? அதுல முடியாதவங்க எல்லாம் பொத்துன்னு இடையிலே விழுந்துருவாங்க, நின்னுடுவாங்க. அது போல சொல்றாரு, யாரு இறுதி வரைக்கும் முயற்சி செஞ்சு ஓடுறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்களா வருவாங்க அப்படிங்கிறாரு. யாரு புருஷார்த்தம் செய்யறாங்களோ அவங்கதான் வெற்றி அடைவாங்க. புருஷார்த்தம் செய்யாதவங்க அங்கங்கே பாதியில நின்னுக்கிடுவாங்க, ஓட முடியாதவங்களால. அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப அதான் நினைவின் ஓட்ட பந்தயம் செய்யுங்க அப்படின்னாரு அதுல. சரி, ஓகே. அடுத்து ஓகே பிரதர், அனைவருக்கும் இந்த ஞான ரத்தினங்கள் பற்றி தெரிய வந்துவிடும் பொழுது வந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சேவை செய்கிறீர்கள். யார் இந்த ஞான யோகத்தின் சேவை செய்ய முடியவில்லையோ, பிறகு கர்மனா சேவைக்கு கூட மார்க்குகள் உள்ளது. அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவருக்கு ஒருவர் சுகம் அளிக்க வேண்டியுள்ளது. இதுவோ மிக மிக மலிவான சுரங்கமாகும். இது அழிவில்லாத வைர வைடூரியங்களின் சுரங்கமாகும். 8 ரத்னங்களின் மாலை அமைக்கிறார்கள் அல்லவா, பூஜிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் இந்த மாலை யாருடையது என்று யாருக்கும் தெரியாது. நாம் தான் எப்படி பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது மிகவும் அதிசயமான ஞானமாகும். இது பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இப்பொழுது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம் என்ற நிச்சயம் உள்ளது. இப்பொழுது நரகத்தின் அதிபதியாக ஆகிவிட்டுள்ளோம். சொர்க்கத்தின் அதிபதியாக இருக்கும் பொழுது புனர்ஜென்மம் கூட அங்குதான் எடுப்பார்கள். இப்போது மீண்டும் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் இந்த சங்கமயுகம் பற்றி தெரியும். அந்த அஸ்த ரத்தினங்களை பத்தி சொல்றாரு. 8 விதமான ரத்தினங்கள், நவரத்ன மோதிரம் இருக்குது பாத்தீங்களையா, அந்த மாதிரி அஸ்த ரத்தினங்கள் மோதிரங்கள் அமைக்கிறாங்க. அது நவரத்ன மோதிரத்துல வைரம் மட்டும் சிவபாபா,
மற்ற ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, மாணிக்கம், பவளம், முத்து, மரகதம், கோமேதகம், புஷ்பராகம், அப்புறம் நீலக்கல், ப்ளூ டைமண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 8 கல் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய மாலை கூட அமைக்கிறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. அஷ்டரத்னங்கள் தான் சத்தியுகத்தின் மகாராஜாவா வராங்க, லட்சுமி நாராயணனா வராங்க இல்லையா, அதனுடைய நினைவார்த்தமா தான் இங்க அமைக்கிறாங்க. ஆனா அதை பத்தின விஷயங்கள் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாரு. அது அப்புறம் என்ன சிஸ்டர் கடைசியா சொன்னாரு? பிராமணர் உங்களுக்கு தான் சங்கமயுகத்தை பத்தி தெரியும். சொர்க்கத்துக்கு அதிபதியா, அதான் சொர்க்கத்துக்கு அதிபதியா நீங்க தான் இருந்தீங்க, நரகத்துக்கு அதிபதியா இப்ப நீங்க தான் ஆயிட்டீங்க. இப்ப தந்தை மீண்டும் வந்து இந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. நீங்க மீண்டும் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக போறீங்க. சங்கமயுகத்தை பத்தி பிராமணர்களுக்கு மட்டுமே தெரியும், மற்ற எந்த தர்மத்தினருக்கும் தெரியாது அப்படிங்கிறார். ஓகே. அப்புறம் முழு உலகமும் கலியுகத்தில் உள்ளது, யுகமோ தனித்தனியானது ஆகும் அல்லவா. சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது புனர்ஜென்மம் சத்தியுகத்தில் எடுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் உள்ளீர்கள். உங்களில் யாராவது சரீரம் விட்டு விட்டார்கள் என்றால் சமஸ்காரங்களுக்கு ஏற்ப பின்னர் இங்கேயே வந்து பிறவி எடுப்பார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சங்கமயுகத்தினர் ஆவீர்கள், அந்த சூத்திரக்காரர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள். இந்த ஞானம் கூட உங்களுக்கு இந்த சங்கமயுகத்தில் கிடைக்கிறது. பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கும் ஞான கங்கைகளாகிய நீங்கள் நடைமுறையில் இப்பொழுது சங்கமயுகத்தில் உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் செல்ல வேண்டும், கடைகளை பராமரிக்க வேண்டும். ஞான யோகத்தின் தாரணை ஆகவில்லை என்றால் கடைகளை பராமரிக்க முடியாது. சேவைக்கான வெகுமதியோ பாபா அளிக்கக்கூடியவர் ஆவார். யஜ்யம் வேள்வி படைக்கப்படும் பொழுது பல்வேறு விதமான பிராமணர்கள் வந்து விடுகிறார்கள். பிறகு ஒரு சிலருக்கு அதிகமான தட்சிணை கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு குறைவாக கிடைக்கிறது. இப்பொழுது பரம்பிதா பரமாத்மா ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்துள்ளார். நாம் பிராமணர்களாகவும் நம்முடைய தொழிலே மனிதனை தேவதையாக ஆக்குவது ஆகும். அந்த ஸ்தூல பிராமணர்கள், அந்த கலியுக பிராமணர்களை வச்சு சொல்றாரப்பா. அங்க யஜ்யம் வளர்க்குறாங்க அப்படின்னா பிராமணர்கள் வருவாங்க, அவங்களுக்கு கூட குறைய தட்சணை கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்லா கிடைக்கும், ஒரு சிலருக்கு கம்மியா கிடைக்கும். அதே போலதான் இங்கேயும் யஜ்யத்துல சென்டர் நிறைய இருக்குது. அப்போ ஞான யோகத்தின் பயிற்சி செய்து மற்றவர்களுக்கும் அந்த ஞான யோகத்தின் பயிற்சி செய்விக்கணும். ஏன்னா இது ருத்ர ஞான யஜ்யம் இல்லையா, ஞானம் சொல்லித்தரக்கூடிய யஜ்யம். இது ஸ்தூல யஜ்யம் இல்ல, நெருப்ப வளர்க்கக்கூடிய யஜ்யம் கிடையாது, ஞான யஜ்யம். அப்ப வளர்க்கக்கூடிய ருத்ர ஞான யஜ்யம். ஆமா, அதனால சொல்றாரு. அப்ப அதனால அந்த ஞான யோகம் பயிற்சி இங்க செய்துட்டு இருக்காங்க. இந்த ஞான யோகம் உங்களுக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் நீங்க சொல்லி தரும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த சேவை செய்யறீங்க இல்லையா, சேவைக்கான பலனையும் பாபா உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறாரு. இந்த ஞான யோகத்தின் தாரணையை நீங்க செய்யணும், ஏன்னா ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. இப்பயே இங்கேயே பயிற்சி செய்துட்டு யாரு சரீரம் விட்டாங்களோ அவங்க சம்ஸ்காரத்துக்கு ஏத்தாப்புலதான் இங்க வந்து பிறவி எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. சங்கமயுகத்திலே பாதி புருஷார்த்தம் செய்துட்டு பாதி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் யஜ்யத்துக்கே வந்து மீண்டும் எங்க விட்டாங்களோ அங்க இருந்து தொடர்ச்சி ஆவாங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. அதான் சொல்றாரு, இறுதி நேரத்துல நீங்க முழுமையா சம்ஸ்காரம் முழுசா முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தெய்வீக குணங்கள் சம்ஸ்காரம் உங்களுடைய ஃபுல் பர்சன்டேஜ் சம்பூர்ண சம்பள நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்த சத்தியத்துக்கு தான் போவீங்க. பாதியிலே விட்டுட்டீங்க, அறகுறையா முடிஞ்சிட்டீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து பிறவி எடுக்க வேண்டியது இருக்கும் கலியுகத்திலேயே. அப்புறம் சங்கம யுகத்துல மறுபடியும் பாபா கூட்டிட்டு வந்து பாபாவுடைய தொடர்புல வந்து மறுபடியும் இங்க புருஷார்த்தம் செய்ய வேண்டியது இருக்கும். அதனாலதான் இப்பவே ஞான யோகம் தாரணை சேவை, இந்த சேவை இந்த 4 சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் ஆகி போங்க, கர்மாதித்த நிலை அடையுங்க அப்படின்னு. இந்த 4 சப்ஜெக்ட்லயுமே பிரம்மா பாபா ஃபுல் மார்க் வாங்கி அவர் பாஸ் ஆயிட்டாரு. அதனாலதான் சம்பூர்ண நிலை அடைஞ்சு சூட்சுமத்துக்கு போயிட்டார். அதே போல நீங்களும் முழுமையா தேர்ச்சி அடைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஏன்னா ஆத்மா சம்ஸ்காரத்தை மட்டுமே எடுத்துட்டு போகும், யாருக்குமே தெரியாது அந்த சம்ஸ்காரம்னா என்னன்றது. மனம் புத்தி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், மனம் புத்தி தான் ஆத்மான்னு நமக்கு தெரியாது. அப்பா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் மனம் புத்தி தான் ஆத்மா அப்படின்னு. சரியா? இருக்குன்னு பொதுவா சொல்லிடுவாங்க. இந்த சித்திரத்துக்குள்ள குப்தமா ஒரு பகுதி இருக்குங்கிறது இப்ப அப்பா வந்து தெளிவா. ஆமா, அந்த மனம் புத்தி இருக்குது, கூடவே அந்த மனம் புத்தினால செய்த சம்ஸ்காரத்தின் பதிவுகள் இருக்குது பாத்தீங்களா, அதுவும் இருக்குது. அந்த சம்ஸ்காரத்துக்கு ஏத்தாப்புலதான் ஆத்மா அடுத்த பிறவி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது முழுசம் அந்த ஆத்மாவை பத்தியே. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்பா.
மனம், புத்தி, சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்துக்கு ஏத்தப்பதான் ஆத்மா அடுத்த பிறவி எடுக்கும். ஏன்னா அந்த மனம், புத்தி சேர்ந்து ஒரு காரியம் செய்யும், அது சம்ஸ்காரமா பதிவாய் இருக்கும். அந்த பதிவுக்கு ஏத்தாப்புல அடுத்த பிறவி எடுக்கும். ஆனா இந்த மனம், புத்தி அதோடைய வேலையை என்னது? இந்த வாய் இருக்குது, அதோட வேலை என்ன? சாப்பிட்றது மட்டும்தானே. அதே போலதான் இந்த மனம், புத்தி. தற்காலிகமா கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அது மனம், புத்தி அசைப்பட்டுட்டே இருக்கும். அதுவே செயல் மூலமா செய்யும் போது பதிவுகளா மாதிரி சம்ஸ்காரத்துல போய் உட்காந்துக்கணும். மெமரி மாதிரி நம்ம போன்ல மெமரி கார்டு போடுறோம், கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்குது பாத்தீங்களா, அது போல ஆத்மாவுக்குள்ளே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதுதான் சம்ஸ்காரம். சரி. ஓகே பிரதர். ஐக்கியம் அல்லது பாடசாலை என்று குறிப்பிடுகிறது. ஞானம் மற்றும் யோகத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் தேவி தேவதையின் பதவியை அடைய முடியும். பாபா ஆலோசனையும் அளிக்கிறார். நீங்கள் பரந்தாமத்தில் இருந்து பாபா கூடவே வந்துள்ளீர்கள். அதாவது பிரம்ம பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே பாபாவோட இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். பாபா கூடவே வந்துள்ளீர்கள். நான் வரல, நம்ம முன்னாடியே வந்துடும் இல்லையா? அப்ப இங்கே பிரம்ம பாபாவை வந்து அப்படி இல்ல ஜெனரலா. இல்ல, சங்கம யுகத்துல நம்ம எப்ப ஜென்மம் எடுத்தோமோ அப்பவே நம்ம பரந்தாம நிவாசியா மாறிட்டோம். அங்க இருக்கும்போது மட்டும் பரந்தாம நிவாசி கிடையாது. சங்கம யுகத்திலேயே நம்ம பரந்தாம நிவாசி தான். எப்ப ஆத்மான்னு உங்களுக்கு ஜென்மம் கிடைச்சு பரமாத்மா தான் உங்களுடைய தந்தைன்னு கிடைச்சதோ அப்பவே நீங்க பரந்தாம நிவாசியா மாறிட்டீங்க. ஒவ்வொரு நாளுமே காலையில எப்படி வாரீங்க அப்படின்னா, கீழ இருந்து மேல போக கூடாது, மேல இருந்துதான் கீழே வரணும். புருஷங்களுக்கு அதான் மேல இருந்துதான் ஆத்மா வந்து திருப்பி அங்க போய் நினைவு செய்யறதுக்கான முயற்சி செய்துகிட்டே இருக்கு. அதுதான் நினைவின் ஓட்டப்பந்தயம்னு சொன்னார் முதல்ல. அதான் செய்யுங்கன்னு சொல்றாரு. சரி, ஓகே. அதான் இப்ப சொல்றாரு. பரந்தாமத்திலிருந்து பாபா கூடவே வந்துள்ளீர்கள். நாம் பரந்தாம நிவாசியாவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். இச்சமயத்தில் பாபாவின் வழிப்படி நாம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யார் ஸ்தாபனை செய்வார்களோ அவர்கள் தான் அவசியம் எஜமானராகி விடுவார்கள். இந்த உலகத்தில் நாம் மோஸ்ட் லக்கியஸ்ட், மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் ஆவோம். அமைப்பவர் ஞானக்கடல் ஆவார். அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களோ ஸ்தூலத்தில் உள்ளன. அவற்றுடன் நாம் ஒப்பிடப்படுகிறோம். எனவே நாம் கூட ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களாக உள்ளோம். நம்மை அது போல உருவாக்குபவர் ஞானக்கடல் ஆவார். பெயரோ இடப்படும் அல்லவா? ஞான சூரியன் அல்லது ஞானக்கடலுக்கு நாம் குழந்தைகள் ஆவோம். அவரோ இங்கு வசிப்பவர் அல்ல. நான் வந்து உங்களை எனக்கு சமமாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார். பாபா ஞான நட்சத்திரங்களாக நீங்கள் இங்கு ஆக வேண்டும். உண்மையில் நாம் வருங்காலத்தில் பின்னர் இங்கேயே சொர்க்கத்தின் அதிபதி ஆகி விடுவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாமே புருஷார்த்த முயற்சியை பொறுத்தது ஆகும். நாங்கள் மாயை மீது வெற்றி அடைவதற்காக படை வீரர்கள் ஆவோம். அந்த மனிதர்கள் மனதை வசப்படுத்துவதற்காக எவ்வளவு அடயோகமாகியவை செய்கிறார்கள். சொல்றீங்களா பிரதர்? மோஸ்ட் லக்கியஸ்ட் நீங்க தான் அப்படிங்கறத சொல்றாரு. ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய நினைவு சின்னம் அப்படிங்கிறார். இங்க ஸ்தூல நட்சத்திரம் இருக்குது, ஸ்தூல சூரியன், ஸ்தூல சந்திரன் இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய நினைவு சின்னமா இருக்குது அப்படிங்கிறார். ஞான சூரியன்ங்கிறது சிவபாபா, ஞான சந்திரங்கிறது பிரம்ம பாபா, ஞான நாம அதுதான் எப்படி அமைஞ்சிருக்குது பாத்தீங்களா உங்களுக்காகவே அப்படிங்கிறாரு. உங்களுடைய நினைவார்த்தமா அது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறாரு. நினைவார்த்தம் வானத்துல அப்பா வச்சிருக்காங்க. ஆமா, அந்த நட்சத்திரங்கள் எப்படி புள்ளி புள்ளியா இருக்குது ஆத்மாக்கள், அதே போல நாமளும் புள்ளி புள்ளியா இருக்கோம் இல்லையா ஆத்மாக்கள், அது சொல்றாரு. அப்ப உங்களுடைய நினைவார்த்தம் இங்க இருக்குது அப்படின்னாரு. சரி, ஓகே சிஸ்டர். அடுத்து ஆகியவை செய்கிறார்கள். மனதை வசப்படுத்துவதற்கு அடயோகம் ஆகியவை செய்கிறார்கள். நீங்களோ அடயோகம் ஆகியவை செய்ய முடியாது. நீங்கள் எந்த ஒரு கடினமானதையும் செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். என்னிடம் நீங்கள் வர வேண்டியுள்ளது, எனவே என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறேன். நான் குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்ல வந்துள்ளேன். இது போல வேறு எந்த மனிதரும் கூற முடியாது. ஒருவர் தங்களை இறைவன் என்று வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளட்டும், ஆனால் தங்களை கைடு, வழிகாட்டி என்று
கூற முடியாது. நான் முக்கியமான வழிகாட்டி மற்றும் காலன்களுக்கெல்லாம் காலனாவேன் என்று பாபா கூறுகிறார். ஒரு சத்தியவான் சாவித்திரியின் கதை உள்ளதல்லவா? அவர்களுடையது சரீரங்கள் மீதான அன்பாக இருந்த காரணத்தினால் துக்கமடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ குஷிப்படுகிறீர்கள். நான் உங்களுடைய ஆத்மாவை அழைத்து செல்வேன், நீங்கள் ஒரு பொழுதும் துக்கமடைய மாட்டீர்கள். நமது பாபா ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்பதை அறிந்துள்ளீர்கள். இந்த இல்லத்திற்கு முக்திதாமம் நிர்வாணதாமம் என்று கூட பெறுகிறது. அனைத்து காலன்களுக்கெல்லாம் காலனாவேன் என்று கூறுகிறார். அந்த காலனோ ஒரு ஆத்மாவை கூட்டி செல்கிறான். நானோ எவ்வளவு பெரிய காலனாவேன். 5000 வருடங்களுக்கு முன்பேயும் நான் கைடு வழிகாட்டி ஆகிய அனைவரையும் அழைத்து சென்றிருந்தேன். அந்த அடயோக எப்படி செய்யறாங்க பாத்தீங்களா அப்படின்றாரு. அடயோக செய்யறவங்க மனதை வசப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. மனம் வசமாகறதே இல்ல. அதனாலதான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க மனசோட அவங்க. ஆனா உங்களுக்கு மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா? என்ன மந்திரம் கிடைச்சிருக்குது? அதான் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்க எவ்வளவு ஈஸியா சகஜமா புருஷார்த்தம் செய்றீங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அவங்க போராடி துக்கம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க குஷி அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்து உங்களுக்கு அந்த குஷி ஏற்படுது இல்லையா? அதான் யாரு மனிதர்கள் யாருனாலும் தங்களை இறைவன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒருபோது யாரும் தங்களை கைடுன்னு சொல்ல முடியாது. அதாவது வழிகாட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, லிபரேட்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது இந்த ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான். இவர் லிபரேட்டர் கைடாவும் இருக்காரு, காலனுக்கெல்லாம் காலன் மகா காலனாவும் இருக்காரு. காலன் என்ன செய்வான்? இறந்தவங்கள ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு போவான். ஆனா மகா காலன்னா என்ன அர்த்தம்? மொத்தமா கொசு கூட்டம் போல எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுவார். கூண்டோட கைலாசம். ஆமா, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க சிஸ்டர். சரி, ஓகே. அது கூண்டோட கைலாசம் தான். மொத்தமா எல்லாரையும் அழைச்சிட்டு போவார். அதனாலதான் இவர் மகா காலன் அப்படிங்கறத சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த நோட் பண்ணணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கேன். அதே போலதான் இந்த கல்பமும் நான் வந்திருக்கேன்னா எல்லாரையும் அழைச்சிட்டு தான் போவேன். ஏன்னா டிராமா ரிப்பீட் ஆகுது. அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப போன கல்பத்திலேயே விநாசம் நடந்திருக்குது. போன கல்பத்திலேயே அப்பா நம்ம அழைச்சிட்டு போயிட்டாரு. இந்த கல்பமும் அதே போல ரிப்பீட் ஆக போகுது. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. போவோமா மாட்டோமா, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. போன கல்பத்துல என்ன நடந்துச்சோ அதே போல இந்த கல்பம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நத்திங் நியூ அப்படிங்கிற புருஷார்த்தத்தை இதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். சரியா? புருஷார்த்தம் செய்யும் போது போன கல்பத்துல நான் புருஷார்த்தம் பண்ணிருந்தா இந்த கல்பத்துல நான் புருஷார்த்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. புருஷார்த்தம் செய்யறது உங்களுடைய கையில இருக்குது. இப்ப நீங்க செய்யறது அடுத்த கல்பத்துக்கு வரப்போகுது. அந்த மாதிரி எடுத்துக்கணும் அத. அப்பா எந்த விஷயத்தை எங்க சொல்றாரோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்ம மனசு புத்திக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அந்த விஷயங்களை மாத்தி மாத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்காக சொல்றேன். அனைவரையும் அழைத்து சென்றிருந்தேன். மணமகன் மணமகள்களை திரும்ப அழைத்து செல்கிறார். எனவே அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு இங்கு வருவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதலில் ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லத்திற்கு செல்வீர்கள். பிறகு கீழே வருவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தின் நட்சத்திரம் ஆவீர்கள். முன்பு நரகத்தில் இருந்தீர்கள். நட்சத்திரங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப உள்ளார்கள். உங்களுக்கு பாட்டனாரின் சொத்து கிடைக்கிறது. மிகவும் வளமுள்ள சுரங்கமாகும். மேலும் இந்த சுரங்கம் ஒரே ஒரு முறைதான் வெளிப்படுகிறது. அந்த சுரங்கங்களோ நிறைய உள்ளன அல்லவா? வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. யாராவது வந்து தேடினார்கள் என்றால் நிறைய உள்ளன. இதுவோ ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் ஒரே ஒரு சுரங்கம். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் கிடைக்கிறது. அந்த புத்தகங்களோ நிறைய உள்ளன. ஆனால் அவற்றை ரத்தினங்கள் என்று கூற மாட்டார்கள். பாபாவிற்கு ஞான கடல் என்று கூறப்படுகிறது. அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகார களஞ்சியம் கடல் ஆவார். இந்த ரத்தினங்களால் நாம் பைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறோம். குழந்தைகளாகி உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் போதை பெருமிதம் கூட இருக்கும். கடைகளில் வியாபாரம் அதிகமாக நடக்கும் பொழுது பெயரும் புகழும் ஏற்படுகிறது. இங்கு பிரஜைகளையும் அமைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். வாரிசும் அமைத்து கொண்டிருக்கிறீர்கள்.
சொல்லுங்க பிரதர். அந்த சத்தியவான் சாவித்திரி கதையை விட்டுட்டோம். அதுல அந்த சத்தியவான் சாவித்திரி கதை தேக ரீதியிலான அன்பு காட்டக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனாலதான் துக்கம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆத்ம பரமாத்மா நினைவுல நீங்க இருக்கீங்க பாத்தீங்க இல்லையா, அது ஆத்ம உணர்வுக்கான நினைவா இருக்குது. அப்ப அதனால நீங்க குஷி அடையறீங்க. தேக ரீதியான அன்புக்கும் ஆத்ம ரீதியான அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறாரு. சரி, அடுத்து ஞான கடல் கிட்ட இருந்து உங்களுக்கு ஞான களஞ்சியம், இந்த ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் கிடைச்சிருக்குது, சுரங்கம் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. புதையலே கிடைச்சிருக்குது உங்களுக்கு, ஞான ரத்தினங்களின் புதையலே கிடைச்சிருக்குது. அப்ப உங்களுக்கு அந்த ஞான ரத்தினங்களை தாரணை செய்யும் போது எவ்வளவு குஷி ஏற்படணும் அப்படிங்கறத சொல்றாரு. இது பாட்டனாருடைய சொத்து அப்படிங்கிறார். இந்த ஞான ரத்தினங்கள் மூலமா சொர்க்கத்துக்கே அதிபதியா ஆயிடுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக போதை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஞான கடல் பகவானே உங்களுக்கு இந்த ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றாரு. சரி. மணமகன், அதாவது அந்த காலத்துல மருமகள் பெண்கள் கல்யாணமான பெண்கள் அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா திரும்ப அழைச்சிட்டு வர்றதுக்கு யாரு கூட வேணாலும் போயிருவாங்க. ஆனா திரும்ப அழைச்சிட்டு போறதுக்கு அவர் வந்தாதான், அவங்க கணவர் வந்தாதான் விடுவாங்க. அத போல நான் ஓ அப்படியா? ஆமா, ஊருக்கு போகும்போது, அம்மா வீட்டுக்கு போகும்போது யார் வேணாலும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா திரும்ப அழைச்சிட்டு போகும்போது அந்த யாரு அவங்க வந்தாதான் வருவாங்க நிறைய இருந்தது. அத பத்தி சொல்றாரப்பா மணமகன். சூப்பர். அதுதான். ஆனா அதான் பரந்தாமத்துல வரும்போது யார் கூடனாலும் நம்ம வந்திருக்கலாம். நம்ம போகும்போது மணமகன் வந்தாதான் மணமகள் போக முடியும். அதுவும் நம்மளுடைய நினைவு சின்னமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், விதிமுறைகள் எல்லாமே சங்கம யுகத்துல உருவானது. அது ஸ்தூல ரூபத்துல மனிதர்களும் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க பாத்தீங்களா? சரி, ஓகே. அதேதான் அந்த கன்னியாக்கும் சொல்லுவார் பாத்தீங்களா, இந்த கன்னி பூஜை செய்யறவங்க தூய்மையா இருக்கும்போது வணங்குவாங்க, தூய்மையற்றவர்களா இருக்கும்போது எல்லாரும் காலையும் போய் இவங்க படிக்கிறேன். பின் வாரிசும் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து ஞான ரத்தினங்களின் பையை நிரப்பி சென்று தானம் அளிக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா தான் ஞானக்கடலாவார். அவர் ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புகிறார். மற்றபடி ரத்தினங்களின் தட்டுக்களை நிரப்பி தேவதைகளுக்கு அளிப்பதாக காட்டும் அந்த கடல் ஒன்றும் கிடையாது. அந்த கடலிலிருந்து ரத்தினங்கள் கிடைப்பது இல்லை. இது ஞான ரத்தினங்கள் பற்றிய விஷயம். நாடகத்தின்படி மீண்டும் ரத்தினங்களின் சுரங்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. அங்கு ஏராளமான வைர வைடூரியங்கள் இருக்கும். அவற்றினால் பின்னர் பக்தி மார்க்கத்தில் கோயில்கள் ஆகியவை கட்டுவார்கள். பூகம்பம் ஆகியவை ஏற்படுவதால் எல்லாமே உள்ளே சென்று விடுகிறது. அங்கு மாளிகைகள் ஆகியவையோ நிறைய உருவாக்கப்படும். ஒன்று மட்டுமல்ல, இங்கு கூட ராஜாக்களுக்கு இடையே நிறைய போட்டிகள் இருக்கின்றன. முந்தைய கல்பத்தில் எப்படி வீடுகளை கட்டினார்களோ மீண்டும் முற்றிலும் சரியாக அவ்வாறே அமைப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சொல்றீங்களா பிரதர்? அது என்ன, சொர்க்கத்துல இங்க ஞான ரத்தினங்கள் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஞான ரத்தினங்களால நீங்க சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகுறீங்க அப்படின்னா சொர்க்கத்துல இயல்பாவே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். அதனால அந்த ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்கள் பொக்கிஷத்தால உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது. சொர்க்கத்துல இருந்த இல்லையா ஸ்தூலமான வைர வைடூரியங்கள், அந்த பொக்கிஷங்கள் இருந்துச்சு இல்லையா, அதன் மூலமா துவாபர யுகத்துல வரும்போது பெரிய பெரிய கோயில்கள், அந்த வசதி வாய்ப்புகள்லாம் வருது உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. பூகம்பம் வரும்பொழுது சொன்னாங்களே, பூகம்பம் ஏற்படுவதால் எல்லாமே உள்ளே சென்று விடுகிறது. கடைசியில பூகம்பம் வரும்போது இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி செல்வங்கள் எல்லாம் மொத்தமா உள்ள போயிடுது அப்படிங்கறத சொல்றாரு. அங்க இருந்த ஏன் அப்படின்னா, நம்ம தூய்மையற்றவர்களா ஆகும் போது தூய்மையான அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அனுபவிக்கிறது தகுதியற்றவங்களா மாறிடுறோம். அப்படி அதனால அங்க பூகம்பம் வருது. அதனால நீங்க உங்களுடைய செல்வங்கள் எல்லாமே அங்க போயிடுது அப்படிங்கிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் மிச்ச மீதி அந்த துவாபர யுகத்துல வாழ்றதுக்கு தேவையான செல்வங்கள் இருந்திருக்கு. முழுமையா இல்லாம அந்த சத்தியுக செல்வங்கள் அங்கதான் போகும். ஆனா நம்ம சுலமா துவாபரயுகத்துல வாழ்வதற்கு உரியது எல்லாமே அதிகப்படியாவே இருக்கும். அதுதான் கஜினி முகமது 17 முறை கொள்ளையடிச்சிட்டு போகும்போது எவ்வளவு செல்வம் இருந்துச்சு அங்க. அப்ப இருந்த செல்வம் கூட இப்ப கலியுகத்துல பாருங்க எதுவுமே இல்ல பாத்தீங்க இல்லையா.
அப்ப அந்த யுக யுகத்துக்கு அந்த செல்வங்கள் குறையிறது, வருது, மீண்டும் வருது, மீண்டும் போறது, எல்லாமே டிராமா படி எப்படி இருக்குது பாத்தீங்க இல்லையா? அவ்வளவு செல்வம் இருந்துச்சு, கஜினி முகமது எடுத்துட்டு போனாரு, எல்லாம் எங்க போச்சு? அங்க இருக்குதான்னு கேட்டா அவங்களே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கவங்க கூட. அப்ப பாருங்களேன், எங்க போகுது எப்படி வருதுன்னே தெரியல பாத்தீங்க இல்லையா டிராமா படி. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். ஒரு இடத்துல எல்லாம் எல்லாம் இருக்கும், எல்லாம் இறுதியா பிரம்மகுமார் குமாரிகள் வசம் வரும். ஆமா, அது புதையல் உங்களுக்கு கிடைக்கவே போகுது. அடுத்து பூகம்பம் வந்து பிளேட்ஸ் மாறும்போது மறுபடியும் உள்ள இருக்கிறது போற வெளியே வந்தே தீரணும் இல்லையா? அதான் விநாசம் பண்ணி எல்லாத்தையும் கீழே இருக்கிறது மேல போகும், மேல இருக்கிறது கீழே வரும்னு அப்பா சொல்றாரு இல்லையா? பூகம்பம் ஏற்படும் போது அப்ப சொர்க்கம் நீங்க அதான் இதுவும் எதனால உருவாகுது பாருங்க, நம்மளுடைய தூய்மையின் சக்தினால. பாபா நமக்கு கொடுத்த ஆஸ்தியின் மூலமா நம்ம செய்த புருஷார்த்தின் ஒரு பலனா அந்த இயற்கை டிராமா கூட அது மாறுது பாத்தீங்க இல்லையா? எல்லாமே நம்மள வச்சுதான் டிராமா சுத்திட்டு இருக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு ரகசியங்கள்லாம் சொல்லி தராரு பாருங்க அப்பா. ஆனா மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல, ஆனாலும் அவங்களுக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்குது பாருங்க அப்படிங்கறதையும் பாக்கணும். எதுவுமே தெரியாது, ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும் பேசுவாங்க. ஆனா இங்க அப்பா எல்லாமே தெரியும் அப்பாவுக்கு, ஆனா எவ்வளவு இனிமையா பேசிட்டு இருக்காரு நம்ம கிட்ட. ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே பிரதர், அங்கோ மிகவும் சுலபமாக வீடுகள் ஆகியவற்றை அமைக்கக்கூடும். சயின்ஸ் விஞ்ஞானம் மிகவுமே உதவுகிறது. ஆனால் அங்கு சயின்ஸ் என்ற வார்த்தை இருக்காது. சயின்ஸுக்கு ஹிந்தியில் விஞ்ஞானம் என்று கூறுகிறார்கள். தற்காலத்திலோ விஞ்ஞான பவன் என்ற பெயரும் வைத்துள்ளார்கள். விஞ்ஞானம் என்ற வார்த்தை ஞானத்துடன் கூட பொருந்துகிறது. ஞானம் மற்றும் யோகத்திற்கு விஞ்ஞானம் என்று கூறுவார்கள். ஞானத்தினால் ரத்தினங்கள் கிடைக்கின்றன, யோகத்தினால் நாம் எவர் ஹெல்த்தி என்றும் ஆரோக்கியமானவராக ஆகிறோம். இது ஞானம் மற்றும் யோகத்தின் நாலேஜ் அறிவு ஆகும். இவற்றினால் பிறகு வைகுண்டத்தின் பெரிய பெரிய மாளிகைகள் உருவாக்குவார்கள். நாம் இப்பொழுது இந்த முழு ஞானத்தையும் அறிந்துள்ளோம். நாம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுக்கு இந்த தேகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தை விட்டு சொர்க்கத்திற்கு சென்று புதிய சரீரத்தை எடுப்போம். அங்கும் நாம் ஒரு பழைய உடலை விட்டு சென்று புதியதை எடுப்போம் என்பதை புரிந்திருப்போம். அங்கு எந்த ஒரு துக்கமோ அல்லது கவலையோ இருக்காது. புதிய சரீரம் எடுக்கிறார்கள் என்றால் நல்லதுதானே. எப்படி முந்தைய கல்பத்திலும் ஆகி இருந்தோமோ அவ்வாறே பாபா நம்மை ஆக்கி கொண்டிருக்கிறார். நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம். உண்மையில் முந்தைய கல்பத்திலும் அநேக தர்மங்கள் இருந்தன. கீதையில் ஒன்றும் இது கிடையாது. பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை என்று பாடப்படுகிறது. அநேக தர்மங்களின் விநாசம் எப்படி ஆகிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். கொண்டிருக்கிறது. சொல்லுங்க. இந்த ஞான விஞ்ஞான பவன் அமைச்சிருக்காங்க, ஒரு பில்டிங் போல. அது சொல்றாரு அப்பா, அமைச்சிருக்காங்க. ஆனா அதனுடைய பேர் அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. விஞ்ஞானம் அப்படிங்கிறது சயின்ஸ் இல்ல, இந்த ஞான யோகத்தின் பயிற்சியை சொல்றாரு. ஞானத்தின் மூலமா உங்களுக்கு ரத்தினங்கள் செல்வங்கள் அதிகரிக்குது, சொர்க்கத்துக்கு தேவையானது. அப்படியே ஆரோக்கியம், யோகத்தின் மூலமா ஆரோக்கியம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறார். ஆரோக்கியம்னா இந்த சரீரத்தின் ஆரோக்கியம் கிடையாது, ஆத்மாவின் ஆரோக்கியம். 5000 வருஷம் ஆத்மா வாழணும் இல்லையா அடுத்த டிராமால, அதுக்கான ஆயுள் நீட்டிக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் ஞான யோகம் தான் விஞ்ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, அப்புறம் இந்த தேகத்தின் மீது உங்களுக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. இப்ப ஆத்மாவான நீங்க இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரத்தை எடுக்கணும். இங்க மனிதர்களா இருக்கீங்க, நாளைக்கு தேவதையா மாற போறீங்க. அந்த சத்தியுகத்துல கூட என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு போறாங்கன்னா எந்தவித துக்கமும் இல்லாம சரீரத்தை மாத்திக்கிட்டு போவாங்க. ஏன்னா புது சரீரம் கிடைக்குதுன்னா குசி தானே. அதே போல இங்க உங்களுடைய பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரத்தை எடுக்க போறோம்ன்ற அந்த குசியில இருக்கணும். நீங்க இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு துக்கத்துல போயிடக்கூடாது. உங்களை துக்கம் ஆக்குறது எது? அந்த பற்று, மோகம். இது வரதானத்துல வரும் சிஸ்டர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா. இந்த மோகம், இந்த பற்று தான் உங்களை என்ன செய்யுது,
துக்கம் கொடுக்குது. அதனால இந்த தேகத்தின் பற்றுதலை இல்லாம ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க 84 பிறவிகள்ல 84 சரீரம் எடுத்திருக்கீங்க, ஒரே ஆத்மா தான், ஆனா 84 சரீரம் எடுத்திருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது இறுதி பிறவி, இந்த மனிதர்கள்ல இந்த பழைய சரீரத்துல இருந்து விடுபட்டு புது சரீரத்தை எடுக்க போறோம். இந்த பிராமண ஜென்மத்துல இருந்து விடுபட்டு நாம தேவதையா ஆக போறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். கீதையில் இது ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு பாயிண்ட் ஆமா, கீதையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் இவர் புரிய வைக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். கீதையில பலவித குழப்பங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா நமக்கு டைம் பத்தாது. வாசிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு வார்த்தை அப்பா ஏன் சொன்னாங்கன்னு மட்டும் சொன்ன போதும். அந்த வார்த்தை என்னன்னா இதுதான், இந்த மாதிரி 84 பிறவிகள் அந்த சத்தியுக திரேதாயுகத்துல ஆத்மாக்கள் தான் பல சரீரத்தை எடுக்குது அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லிருக்காது. என்னன்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னது ஆத்மா விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காரு. பரமாத்மாங்கிற விஷயத்த கிருஷ்ணரா போட்டு காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணருங்கிற பேரை போட்டுட்டாங்க. ஆனா பரமாத்மாங்கிறது சிவன்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுல இந்த 18 அத்தியாயத்துல விதவிதமா சொல்லியிருப்பாங்க. அதுலயும் அந்த நஸ்த மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம்ன்றது இறுதி அத்தியாயத்துல வரும். அந்த எப்படி அந்த மோகம் நஷ்டமாகும் அப்படிங்கிற விஷயத்த கீதையில யாரும் சொல்லல. மன்மனா பவன்றது அர்த்தம் புரியாது, மத்தியாஜி பவன்றதுக்கு அர்த்தம் தெரியாது, இந்த நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அங்க சாஸ்திரத்துல கூட. அது அர்த்தம் அங்க புரியாது. ஆனா அந்த நஷ்ட மோகம் ஆகிறதுக்கான விதி அப்பா இங்க சொல்றது. இப்ப இந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரத்துக்கு போக போறீங்க, ஆத்மாவான நீங்க பல பல சரீரத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு இந்த சரீரத்தின் மீது உள்ள மோகம் நீங்கி போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. பற்றற்ற நிலை. அதத்தான் அங்க நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தான்னு எழுதி வச்சிருக்காங்க. மோகம் பண்ணணும், இல்லனா மோகத்தை எல்லாம் நஷ்டமாக்கணும். அதான் நஷ்டத்தை மோகம் விரும்பணும். ஆமா ஆமா மோகத்தை எல்லாம் நஷ்டமாக்கணும், எல்லாம் ஒண்ணுதான். அப்படிதான் என்ன அர்த்தம்னா நஷ்ட மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம். ஸ்மிருதி ஸ்வரூபம் அப்படின்னா என்ன? ஸ்மிருதினா என்ன? நினைவு. எந்த நினைவு? ஆத்மா பரமாத்மா நினைவு. நாள இந்த தேகத்தின் உள்ள பற்று மோகம் நீங்கி போயிடும். அதத்தான் சொல்றாரு நஷ்டம் மோகம் அப்படிங்கிறது. இந்த தேகத்தின் மீது கொண்ட ஒரு மோகம் பற்று நீங்கிடும். எதன் மூலமா? நீங்க ஸ்மிருதி ஸ்வரூபமா இருக்கதன் மூலமா. அதத்தான் அழகா எழுதியிருக்காங்க, நஷ்ட மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம். ஆனா அங்க சமஸ்கிருதத்துல எழுதுனால நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தான்னு எழுதியிருப்பாங்க. விநாசம். எனவே இப்பொழுது அநேக தர்மங்கள் அல்லவா இச்சமயம் முடிவின் நேரமாகும். முழு ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். அப்படியின்றி சிவபாபா தான் புரிய வைக்கிறார் என்பது அல்ல. இந்த பாபா எதுவுமே கூறுவதில்லையா என்ன? சிவபாபா தான் புரிய வைக்கிறார் என்பதல்ல. இந்த பாபா எதுவுமே கூறவில்லையா என்ன? இவருடையதும் பாகம் உள்ளது, ஸ்ரீமத் பிரம்மாவினுடையதும் பாடப்பட்டுள்ளது. கிருஷ்ணருக்காக ஸ்ரீமத் என்று கூறுவது இல்லை. அங்கோ எல்லாருமே ஸ்ரீ உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வழி கூறுவதற்கான அவசியமே இருக்காது. இங்கு பிரம்மாவின் வழியும் கிடைக்கிறது. அங்கோ ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவருடையதும் சிரேஷ்டமான வழியாக இருக்கும். அவசியம் யாரோ கொடுத்திருக்க வேண்டும். தேவதைகள் ஸ்ரீமத் உடையவர்கள் ஆவீர்கள். ஸ்ரீமத்தினால்தான் சொர்க்கம் அமைகிறது, அசுர வழியினால் நரகம் அமைந்தது. ஸ்ரீமத் சிவனுடையது ஆகும். இந்த எல்லா விஷயங்களும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டியது ஆகும். இவை அனைத்தும் சிவபாபாவினுடைய கடைகள் ஆகும். குழந்தைகளாகிய நாம் நடத்தக்கூடியவர்களாகவும். யார் நன்றாக கடையை நடத்துகிறார்களோ அவருக்கு பெயர் புகழ் கிடைக்கிறது. எப்படி வியாபாரங்களில் நடக்கிறதோ மிகச் சரியாக அவ்வாறே இங்கும் நடக்கிறது. ஆனால் யாரோ ஒருவர் தான் இந்த வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரமோ எல்லாரும் செய்ய முடியாது, எல்லோரும் செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகள் கூட ஞானம் மற்றும் யோகத்தில் வியாபாரம் செய்ய முடியும். சாந்தாமம் மற்றும் சுகதாமம் அவ்வளவே. புத்தியில் அவற்றை நினைவு செய்ய வேண்டும். அந்த சொல்றீங்களா பிரதர்? அதான் ஸ்ரீமத் சிவபாபா கொடுக்கறாரு. கூடவே பிரம்மா பாபாவும் தன்னுடைய அனுபவத்துல அந்த ஸ்ரீமத் எப்படி ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்தையும் சொல்லுவார். அதான் அங்க அப்பா சொன்னாரு, சிவபாபா ஸ்ரீமத் கொடுக்கறாரு, பிரம்மா பாபாவின் ஸ்ரீமத்தும் இருக்கு இல்லையா அப்படிங்கறத சொன்னார்.
அங்க புரிஞ்சுக்கணும், பிரம்மா பாபா என்ன தனியா ஸ்ரீமத் கொடுப்பாரா அப்படின்னா, சிவபாபா கொடுத்த ஸ்ரீமத்தை பிரம்மா பாபா வாழ்க்கையில அப்ளை பண்ணி தன்னுடைய அனுபவத்தை இந்த இதை இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவார். அந்த வழிமுறை ஒண்ணு இருக்கு இல்லையா, அனுபவ பாடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அனுபவ பாடம் கூட ஸ்ரீமத்து தான் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஸ்ரீமத்தை இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியா வேலை செய்யும், ஆனா அதுவே தப்பா போயிடும், வேற மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா வேற மாதிரி தப்பா போய் தேக ரூபத்துல மாட்டிக்கிடுவீங்க அப்படிங்கிறது. இந்த அந்த டிராமா பாயிண்ட் சொன்னோம்ல சிஸ்டர் ஆரம்பத்துல, தப்பா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, டிராமா பாயிண்ட் நல்ல விதமா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா. அதான் அனுபவமா ஒருத்தர் அனுபவிச்சு சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், ஓ எதுக்காக எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் பிரம்மா பாபாவின் வழிமுறையும் இருக்கு இல்லையா அப்படின்னாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு, அதாவது ஒருவர் தான் இந்த எல்லா குழந்தைகளும் வியாபாரம் கடையெல்லாம் செய்யறாங்க. அந்த கடைங்கிறது சென்டர் தான், எல்லாரும் ஒரே விதமா இது பண்ண மாட்டாங்க இல்லையா, வியாபாரம் நடக்காது இல்லையா ஒவ்வொரு கடையிலயும். ஆனா யார் நல்ல விதமா சேவை செய்து நல்ல கடைய டெவலப் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த பேர் புகழுக்கும் மயங்கிடக்கூடாது. அதுவும் இருக்குது, அதுவும் வழிமுறை இருக்கு இல்லையா. அப்பா குடுக்கற டைரக்ஷன் செய்யறோம், அவ்வளவுதான். இது அதுக்குரியது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு, டெபாசிட் ஆகும். அத எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு சிவபாபா அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு பாத்தீங்களா இதுலயே. சரி, குழந்தைகள் கூட ஞானம் மற்றும் யோகத்தின் வியாபாரம் செய்ய முடியும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் அவ்வளவே. புத்தியில் அவற்றை நினைவு செய்ய வேண்டும். அந்த மனிதர்கள் ராம் ராம் என்பார்கள். இங்கு மௌனமாக இருந்து நினைவு செய்ய வேண்டும். எதுவுமே வாயால் கூற வேண்டியது இல்லை. சிவபுரி விஷ்ணுபுரி மிகவும் சுலபமான விஷயங்களாகும். ஸ்வீட் ஹோம், ஸ்வீட் ராஜதானி நினைவில் உள்ளது. அவர்கள் ஸ்தூல மந்திரம் கொடுக்கிறார்கள். இது சூட்சுமமான மந்திரமாகும், மிகவும் சூட்சமமான நினைவு ஆகும். இந்த நினைவு மட்டும் செய்வதாலேயே நாம் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுகிறோம். ஜபிக்க வேண்டியது எதுவும் இல்லை, நினைவு மட்டுமே செய்ய வேண்டும். சப்தம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. ரகசியமான பாபாவிடமிருந்து ரகசியமான ஆஸ்தியை மௌனமாக இருப்பதால் மற்றும் உள்முகமாக இருப்பதால் நாம் அடைந்து விடுகிறோம். இதே நிலையில் நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விட்டால் மிகவும் நல்லதாகும். எந்த கஷ்டமும் கிடையாது. யாருக்கு நினைவு நிலைப்பதில்லையோ அவர்கள் தங்கள் பயிற்சியை செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் கதி, கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும் என்று பாபா கூறுகிறார் என்பதை அனைவருக்கும் சொல்லுங்கள். சரி, உள்நோக்குமாக பயிற்சி செய்யுங்க. சரியா, மௌனமா இருந்து நீங்க நினைவு செய்தாலே போகும். தந்தை கிட்ட இருந்து மறைமுகமான ஆஸ்தி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சரியா, நீங்க சப்தங்களை எழுப்பிட்டு ராம் ராம்னு சொல்லிக்கிட்டு சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு இல்ல ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சத்தங்களை எழுப்பிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நினைவு மட்டும் செய்தா போதும், மறைமுகமான ஆஸ்தி கிடைச்சிரும். உங்களுடைய இறுதி நிலை அந்திமதி சோகதின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தையும் சொல்றாரு. உங்களுடைய புத்தி இறுதி நிலையில எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற நிலை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப புத்தி எப்பவும் தந்தையோட இணைஞ்சிருக்குதான் அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன சிஸ்டர், விகர்மங்கள் நாசம் ஆயிடும் சொல்லியிருக்காரு. வேற என்ன சொல்லியிருக்காங்க, நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விட்டால் நல்லது. மௌனமாக இருப்பதால் உள்நோக்குமுகமாக இருப்பதால் நாம் அடைந்து விடுகிறோம். அதாவது துக்கமான முறையில் அடைந்து விடுகிறோம் சொல்லியிருக்காங்க. நானு அதான் சொன்னேன். நினைவினால் விகர்மங்கள் நாசமாகும், சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவோம். சிவபாவிடம் ஈடுபடுத்துவது மிகவும் சுலபமாகும். சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் அனைவருக்கும் சொல்லுங்கள். நினைவினால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும் மற்றும் நான் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவேன். புத்தி யோகத்தை சிவபாபாவிடம் ஈடுபடுத்துவது மிகவும் சுலபமாகும். பத்தியம் கட்டுப்பாடுகள் கூட முழுமையாக இங்கேயேதான் செய்ய வேண்டும். பிரதானமாக ஆகிறீர்கள் என்றால் எல்லாமே சாத்வீகமானதாக இருக்க வேண்டும். நடத்தையும் சாத்வீகமானதாக, பேசுவதும் சாத்வீகமானதாக, நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதுதான் உங்களிடம் நீங்கள் உரையாடுவது ஆகும். துணைவரிடம்
அன்புடன் பேச வேண்டும். அன்பான வார்த்தைகள் எப்பொழுதுமே விலை மதிப்பிட முடியாதவை என்று பாடலிலும் உள்ளது அல்லவா? நீங்கள் ரூபசந்த் ஞானம் கேட்டு நடைமுறையில் யோக வாழ்வை மழை போன்று பொழிபவர்கள் ஆவீர்கள். அந்த உணவு எல்லாமே சாத்வீகமா இருக்கணும். உங்களுடைய உணவும் சாத்வீகமா இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள், நடத்தை, நற்பண்புகள் எல்லாமே சாத்வீகமா இனிமையானதா இருக்கணும் அப்படிங்கிறார். அன்பான வார்த்தைகளுக்கு நிறைய மதிப்பு இருக்குது இல்லையா? அதே போல உங்களுடைய துணைவரான பாபா கிட்ட எப்பவும் அன்பா இனிமையான வார்த்தைகளை பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாபா கிட்ட அன்பா இனிமையா பேசுறோமோ அதே போல சம்பந்தம் தொடர்புல வரவங்க கிட்டயும் இனிமையா, அமைதியா, பணிவா பேசணும். அதுதான் வார்த்தை நடத்தையின் மூலமா சாத்வீகமா இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. அப்பதான் தெரியும் நமக்கு இவங்க இவ்வளவு அன்பா, அமைதியா, இவ்வளவு சூப்பரா சொல்லித்தராங்க, இவங்க எதையோ பிராப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படும். அதையும் நாம அடையணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தூண்டுதல் ஏற்படும் இல்லையா? அதுக்காக அதை சொல்றாங்க. ரூப் வசந்த் அப்படின்னா என்னன்னா ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்க. ரூபம்னா ஆத்மா. ஆத்மாவின் ஞானத்தை வாய் மூலமா வெளிப்படுத்தக்கூடியவங்க ஞான ரத்தினங்கள். அதாவது ரூப் வசந்த கதையில என்னன்னா அவருக்கு வாய் மூலமா ரத்தினங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. கதை இருக்கும் போல அது அப்படி. அதத்தான் அப்ப உதாரணமா சொல்றாரு. நீங்க ரூப் வசந்த் ஆகணும். ஞான ரத்தினங்களை தாரணை செய்து உங்க வாயில வெளிப்படுத்தக்கூடியது எல்லாமே ஞான ரத்தினங்களாவே இருக்கணும். ஞானம், யோகத்தின் பயிற்சி, அதை பத்தியே வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதத்தான் ரத்தினங்கள் உங்க வாய் மூலமா வெளிப்படுது அப்படிங்கிறாரு. அதான் ரூப் வசந்த கதை கூட இருக்கு இல்லையா அப்படிங்கிற சொல்ல வர்றாரு. சரி, வாசிங்க. ரூப் வசந்த நடைமுறையில் யோக வாழை மழை போன்று பொழிபவர்களாதீர்கள். அத சொல்றாங்க. மழை போல பொழியக்கூடியவங்க. எதன் மூலமா மழையை பொழிய வைக்க முடியும்? ஞானம். நடைமுறையில் யோக வாழ்வை மழை போன்ற. சரியா? ஓகே. அவர்கள் ஆத்மா ரூபம் ஆகிறது. ஞானக்கடல் தந்தையாவார். எனவே அவசியம் வந்து ஞானத்தை தான் கூறுவார். நான் ஒரே ஒரு முறை வந்து சரீரத்தை தாரணை செய்கிறேன் என்று கூறுகிறார். இது குறைந்த மாயாஜாலம். இது குறைந்த மாயாஜாலம் கிடையாது. பாபா கூட ஆவார். மாயாஜாலம் கிடையாது. அது மாயாஜாலம்னா அந்த ரூப் வசந்த்ங்கிறவரு வாயில இருந்து ரத்னங்களை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த வாயில லிங்க இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒரு காலத்துல. அதே போல ரூப் வசந்த்ங்கிறவரு வாயில இருந்து ரத்தினங்களை எடுத்து கொடுத்துட்டே இருந்திருப்பார் போல இல்லாதவங்களுக்குலாம். அதே போல இங்க இல்லாம இருக்காங்களே, ஞானம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் உங்க வாய் மூலமா ரத்தினங்களை எடுத்து கொடுங்க அப்படிங்கறது சொல்றாரு அப்பா. அத மழை போல போலீங்க. ஞானத்தையும் யோகத்தை செய்யறது, ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யுங்கன்றதானே யோகத்தின் பயிற்சி. அத மழை போல அடுத்தவங்களுக்கு சொல்லி பொழிய வைக்கக்கூடியவங்க நீங்க. அது அந்த காரியம் செய்யறதுனால இது ஒண்ணும் மாயாஜால விஷயம் கிடையாது. அந்த ரூபசந்து போல தந்தை நேரடியா கொடுக்கக்கூடிய ஞானம் இது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனால் நிராகாரமானவரோ உரையாட முடியாது. எனவே சரீரத்தை எடுத்துள்ளார். ஆனால் அவர் புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. ஆத்மாக்களோ புனர்ஜென்மத்தில் வருகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடம் சமர்ப்பணம் ஆகிறீர்கள். ஆக பாபா கூறுகிறார், பிறகு பற்று இருக்கக்கூடாது. தனதென்று எதையும் நினைக்காதீர்கள். பற்றினை நீக்குவதற்காகத்தான் பாபா யுக்திகளை, வழிமுறைகளை கூறுகிறார். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் கேட்க வேண்டியுள்ளது. மாயை ஏற்பட்டது என்றால் ஓங்கி அறைந்து விடுகிறது. முழுமையான குத்து சண்டையாகும். நிறைய பேரோ அடி வாங்கிய பின் சுதாரித்துக் கொண்டு விடுகிறார்கள், எழுதவும் செய்கிறார்கள். பாபா, மாயை ஓங்கி அறைந்து விட்டது, முகத்தை கம்பாக்கி விட்டது, 4 அடுக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்தது போல கோபப்பட்டார் என்றால் 3வது அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தது போல. இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பாருங்கள் குழந்தைகள், டேப் ஒளிநாடாவிற்காகவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா டேப் அனுப்பி கொடுங்கள், அப்பொழுது நாங்கள் அக்யூரேட், மிக சரியாக முரளி கேட்க முடியும். இதுவும் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அப்ப சொல்லியிருக்காங்க அப்பா. முடிச்சிருங்க சிஸ்டர், அவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்கும். கேட்டுக்கொண்டு அப்பொழுது நாங்கள் அக்யூரேட், மிக சரியாக முரளி கேட்க முடியும். இதுவும் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் கேட்டார்கள் என்றால் நிறைய பேரினுடைய புத்தி என்ற கதவு திறந்துவிடும். நிறைய பேருக்கு நன்மையாகும். மனிதர்கள் கல்லூரி திறக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அடுத்த பிறவில் அதிகமான கல்வி கிடைக்கிறது. பாபாவும் கூறுகிறார், டேப் மெஷின் வாங்கினீர்கள் என்றால் அநேகருக்கு நன்மை ஏற்படும். டேப் மெஷின்
வாங்கினீங்க அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டு விடும், நல்லது அப்படின்னு முரளி வந்து நிறைவாயிருக்கு பிரதர். ஆமா சரி. அந்த மாயையின் சண்டை இருக்குது. நீங்க விகாரத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா 4வது மாடில இருந்து கீழே விழுந்தது போல. சரியா? அங்க இருந்து விழுந்தா என்ன ஆகும்? உயிர் பிழைப்புமா? ஓகே ஓகே. அதாவது 3வது மாடி. ஆமா, 4வது மாடிங்கிறது விகாரம், காம விகாரம். சரியா? மாயை எங்களை வந்துச்சு பாபா, நாங்க வசமாயிட்டோம், முகத்துல குத்து விட்டுச்சு, முகத்தையே மொத்தமா கருப்பாக்கிக்கிட்டோம் அப்படின்லாம் எழுதுறாங்களாம் லெட்டர்ஸ்ல. அதுதான் 4வது மாடில இருந்து விழுந்தது போல செய்த புருஷார்த்தம் மொத்தமா போச்சு இல்லையா? தேகத்துல இருந்து விடுபட்டு ஆத்மா பயிற்சி பண்ணி உங்களுடைய கர்மேந்திரியங்களை வசமாக்கி, சரியா, அந்த மாதிரி பயிற்சி செய்யக்கூடியவங்க எல்லாம் இருக்கீங்க நீங்க. ஆனா மாயை உங்களை அந்த தேகத்துக்கு மறுபடியும் அடிமையாக்கி காம விகாரத்தை தள்ளி விட்டுருச்சு. அதுதான் மேல 4வது மாடில இருந்து கீழே விழுந்தது போல மொத்தமா ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. செய்த முயற்சி தூய்மையின் புருஷார்த்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூய்மையற்றவங்களா ஆனோம்னா என்ன ஆகும்? இப்ப தூய்மை செய்த புருஷார்த்தம் பூரா போச்சு இல்லையா? அதான் சொல்றாரு அப்படி. அப்புறம் கோவப்பட்டீங்கன்னா 3வது, நீங்க உங்களுடைய ஆத்ம ரூபமே என்ன? ஓம் சாந்திங்கிறது உங்களுடைய தாரக மந்திரமே. சாந்தியாவே இல்ல, கோவப்பட்டு இருந்தீங்கன்னா அது 3வது மாடில இருந்து விழுந்தது போல. உங்களுடைய நடத்தை வார்த்தை எல்லாம் கெட்டு போச்சு இல்லையா? அது போல சொல்றாரு அப்பா. காமம் கோபம் இந்த பற்று பேராசை அகங்காரத்துக்கு வசமாகாதீங்க. நான் எனதுன்னு வந்துச்சுன்னா கோபம் வந்துடும். நானுங்கிறது அகங்காரம், எனதுங்கிறது பற்று. நான் எனது ஒன்னு அகங்காரம், பற்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க கோபம் வந்துடும். ஏதாவது ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, பேராசைக்கு வசமாயி அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க இச்சை இருக்குது. இச்சா அச்சா அப்படின்னு பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இச்சை இருந்துச்சுன்னா நீங்க நல்லவர்களாவே ஆக முடியாதுன்னு அர்த்தம். எங்கேயாவது ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசைகள் உங்களை நல்லவர்களா ஆக விடாது, ஏதாவது விகாரமா செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எல்லாமே சூட்சமமான விஷயம். அதனால அப்ப சொல்றாரு இப்படி கீழே விழுந்து கருப்பாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. சரி, அடுத்து அந்த டேப் ரெக்கார்டருக்கு வந்துட்டாரு. ஆமா, டேப் மிஷின் அப்படின்னு சொன்னாரு. சரி, அதுல நீங்க டேப் மிஷின் அனுப்புங்க பாபா. லெட்டர்ஸ் எழுதும் போது கூட சகோதரிகள் சில பாயிண்ட்ஸ் விட்டுருவாங்க, எழுதிட்டே இருக்கும். இப்ப நீங்க கூட வாசிட்டே இருக்கீங்க, நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் விட்டுறேன் பாத்தீங்க இல்லையா? அதே போல பாபா சொல்ல எழுதக்கூடியவங்க சில பாயிண்ட்ஸா எழுத விட்டுருவாங்க. சிலது அவங்களுக்கு வேற மாதிரி புரியும். என்ன இருந்தாலும் மனிதர்கள் இல்லையா? அந்த ஹியூமன் மிஸ்டேக்ஸ் ஆமா, ஹியூமன் மிஸ்டேக்ஸ்னு இருக்கும் இல்லையா? சிலது பகவான் ஞானம் சொன்னாலும் எழுதுறது மனிதர்கள் தானே, அங்க ஹியூமன் மிஸ்டேக்ஸ்னு இருக்கும் இல்லையா? ஹியூமன் எரர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால சொல்றாரு நீங்க டேப் ரெக்கார்டர் அனுப்புங்க பாபா. நீங்க பேசுறத அப்படியே டேப்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அது அக்யூரேட்டா இருக்கும் இல்லையா? நாங்க கூட அக்யூரேட்டா புருஷார்த்தம் பண்ணுவோம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அதான் டேப் அனுப்புங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. அதுக்கலாம் ஃபாரின் சேவைக்கு தான் சொன்னாரா? இல்ல எல்லா சென்டருக்குமே தான் பொதுவா, ஃபாரினா இருக்கட்டும் பாரதவாசிகளா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சென்டருக்கு டேப் அனுப்பும் போது அதுல நிறைய பேரும் பயனடைவாங்க இல்லையா? முரளிய நிமித்த சகோதரி வாசிக்கிறத விட நேரடியாவே பாபா சொன்ன அந்த டேப்ப கேட்டு இது பண்ணும் போது நல்லா இருக்கும் இல்லையா? நேத்து கூட அவியத்த மிலான் வந்துச்சு பாத்தீங்க இல்லையா? அது இன்னொருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க. இருந்தாலும் பாபா நேரடியா பேசும்போது நமக்கு அது சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதுக்காக சொல்றாங்க அக்யூரேட்டா நாங்க கேட்போம் பாபா, அக்யூரேட்டா புருஷார்த்தம் பண்ணுவோம் பாபான்னு சொல்றாங்க. டேப் மிஷின் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதுல கூட சேவை நடக்கும். நிறைய பேருக்கு சேவை நடக்குதுன்னா அதுல நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இல்லையா? அப்படிங்கறதுக்காக சொல்றாருப்பா. ஆமா, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தார்மிக் அப்பா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சதோ பிரதானமாக ஆக வேண்டுமானால் மிக மிக கட்டுப்பாடுகளுடன் நடக்க வேண்டும். தங்களுடைய உணவு பழக்கங்கள், பேசுவது மற்றும் நடத்தை அனைத்தையும் சாத்வீகமாக வைத்திருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ரூபாசந்தி ஞான யோகத்துடன் கூடியவராக ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகாரி களஞ்சியத்தின் மூலம் தங்களது பையை நிரப்பி அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த ரத்தினங்களை தானமாக அளிக்க வேண்டும் அப்படின்னு அப்பா 2 பாயிண்ட்ஸ் தாரணைக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, சொல்லிட்டோம் இல்லையா? சாத்வீகமான உணவு, வார்த்தை, நடத்தை, நற்பண்புகள், ரூபசந்தா இருக்கணும், அதையும் சொல்லியாச்சு. அடுத்து ஞான களஞ்சியமாகி நிராகார தந்தைகிட்ட இருந்தா
களஞ்சியம் கிடைக்குது உங்களுக்கு, ஞான யோக பயிற்சி அந்த விஷயங்கள்லாம், அதெல்லாம் மற்றவர்களுக்கும் சொல்லி மற்றவர்களையும் உங்களுக்கு சமமா ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. நிராகாரி களஞ்சியத்தினாலதான் இந்த ரத்தினங்களே தானமாக அளிக்க வேண்டும். ஓகே பிரதர், தானம் படிக்கிட்டீங்களா? வரதானம் மோகத்தை அறவே நீக்கி துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தையும் அகற்றி விடுபவராக நினைவின் சொரூபமாக யாரொருவர் எப்போதும் ஒருவர் நினைவில் இருப்பாரோ அவரது மனோநிலை ஏக்ரஸ் ஒரே ரசனையில் சீராக இருக்கும். ஏக்ரஸ் நிலையின் பொருள் யாதெனில் ஒருவர் மூலமாக சர்வ சம்பந்தம் சர்வ பிராப்திகளின் ரசனையை அனுபவம் செய்வது ஆகும். யார் ஒருவர் தந்தையை சர்வ சம்பந்தத்தாலும் தனதாக்கி நினைவின் சொரூபமாக இருப்பாரோ அவர் சுலபமாகவே மோகத்தை நீக்கியவர் ஆவார். மோகத்தை நீக்கியவருக்கு ஒருபோதும் வருமானம் ஈட்டுபவதிலோ செல்வத்தை பாதுகாப்பதிலோ எந்த வியாதியின் வசமோ துக்கத்தின் அலை வர முடியாது. நஷ்டமோகா என்றாலே துக்கம் அசந்தியின் பெயர் அடையாளமும் இல்லாத நிலையாகும். எப்பொழுதும் கவலையற்ற நிலை. அதான் நீங்க இந்த நஷ்டமோக ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆகணும். அதான் சொல்லியிருந்தார். மோகம் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட்டவராகி நினைவு சொரூபம் ஆகுங்கள் அப்படின்னு. இதுக்கு என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா தந்தையின் நினைவுல இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு தந்தையின் நினைவுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வ சம்பந்தங்கள் சர்வ பிராப்திகளின் அனுபவம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த நினைவு சொரூபமா இருக்கும்போது ஏக்ரஸ்திதி அனுபவம் ஆகும். யாருக்கு அந்த ஏக்ரஸ்திதி அனுபவம் ஆகுதோ அவங்களுக்கு அந்த சர்வ சம்பந்தங்கள் சர்வ பிராப்திகளின் அனுபவம் ஏற்படும். பெயர் அடையாளத்தையும் அகற்றி விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மனோநிலை ஏக்கரசு ரசனையில் இருக்கும்போது ஒருவர் மூலமாக சர்வ சம்பந்தம் சர்வ பிராப்திகளின் ரசனையை அனுபவம் செய்வதாகும். யாருடைய தந்தையை சர்வ சம்பந்தத்தாலும் தன்னதாக்கி நினைவின் சொரூபமாக இருப்பாரோ அவர் சொல்ல மோகத்தை நீக்கியவர் ஆவார். அதான் சர்வ சம்பந்தங்கள் யாருக்கு அனுபவம் ஆகுதோ அவங்க அந்த மோகத்தை நீக்கியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறார். அதான் நஷ்ட மோகா. அதான் சர்வ சம்பந்தங்கள் சர்வ பிராப்திகள் எல்லா சம்பந்தங்களையும் தந்தையை நினைவு செய்யறதுனால எல்லா பிராப்திகளையும் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரே ஏக்கரஸ்திதியில இருந்தாங்கன்னா, அதாவது எப்பவுமே ஆத்மா பரமாத்மா நினைவிலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க இயல்பாவே இந்த தேக பற்றோ தேக உறவுகள் அந்த பற்றுல போய் மாட்டாம விலகி இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. தந்தை கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஆத்மாவான நமக்கு பரமாத்மா கிட்ட இருந்து சக்தி குணங்கள் அப்புறம் அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆஸ்தியின் பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா, தேவதையா வாழ்ந்தோம் அரை கல்பம் நமக்கு இவ்வளவு பிராப்திகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த அனுபவம், அதான் ஏக்கரஸ்திதின்னு சொல்றாரு. அது அனுபவம் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப இவங்க இயல்பாவே இந்த சர்ம சம்பந்தங்களின் இந்த நினைவு இருக்கும் போது இயல்பாவே அந்த மோகத்துல இருந்து அந்த மோகத்தினால ஏற்படக்கூடிய துக்கம் அசாந்தில இருந்து விடுபட்டவங்களா இருப்பாங்க இல்லையா, அத சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. இந்த சர்வ சம்பந்தங்கள் பிராப்தி அனுபவம் யாருக்கு இருக்குமோ அந்த நஷ்ட மோகமா ஆயிருக்காங்களோ, மோகம் நஷ்டமா இருக்குதோ அவங்களுக்கு இந்த வருமானம் ஈட்டுறது தந்தை கிட்ட இருந்து இந்த மறைமுகமான வருமானம் இருக்குது இல்லையா, அந்த நினைவின் பலத்தினால ஏற்படக்கூடிய ஆஸ்தி பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா, அது இயல்பாவே அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அது கிடைக்கும். இருக்குது. அது கிடைச்சிட்டே இயல்பாவே அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதன் மூலமா இவங்க இயல்பாவே அந்த நஷ்ட மோகமா ஆயிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஆமா, தந்தை கிட்ட இருந்து கிடைக்கிறதுனால மற்றவர்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை எதையும். மற்றவர்கள்ட்ட எதையாவது எதிர்பார்க்கும் போதுதான் துக்கம் அசாந்தி ஏற்படுது. மற்ற தேகமோ தேக உறவுகள் கிட்ட இருந்தோ எதையா எதிர்பார்க்கும் போதுதான் அந்த துக்கம் அசாந்தி ஏற்படுது. இவங்க யாருக்கிட்டையுமே எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு தந்தை கிட்டே இருந்தே எல்லாத்தையும் அடைஞ்சிடுறாங்க அப்படிங்கிறாரு. அதனாலேயே இயல்பாவே அந்த மோகம் நஷ்டமாகறதுனால இவங்க கவலையற்றவர்களா இருக்காங்க அப்படிங்கிறார். ஓகே பிரதர். அப்பா ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க, இரக்க மனதுடன் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கி கொண்டிருப்பவரே மன்னிப்பவர் ஆவார். யார் மன்னிக்க முடியும்னா இரக்க மனதுடன் எல்லாருக்கும் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கி கொண்டிருப்பவரே அப்படின்னு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இரக்க மனம் உடையவராகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடியவரே மன்னிக்க கூடியவர் ஆவார். இதுக்கு முன்னாடி ஞானத்தின் ஒரு புரிதல் இருக்கணும். எப்படி இரக்க மனம் உடையவர் ஆகிறது? இரக்க மனமே யாரு மேலேயும் வரமாட்டேங்குது நமக்கு.
அதுக்குதான் ஞானம் ஒரு புரிதல் இருக்கு. என்னன்னா எல்லாருமே மாயாவுக்கு வசமாயிருக்காங்க அப்படிங்கிற புரிதல். அவங்களா செய்யல எதையும். இப்ப யாரோ நம்ம கண்ணு முன்னாடி தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கோவப்படுறாங்களோ இல்ல ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிக்காத காரியங்கள் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எதனால அவங்க பிடிக்காத இந்த தவறான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மாயைக்கு வசமாயிருக்காங்க. பாவம் அவங்க மாயைக்கு வசமாயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதானே இரக்கமனம் வரும். அப்பதானா சரி அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் டிராமாப்படி அவங்களுக்கும் அந்த பாட்டு கிடைச்சிருக்குது. அப்ப அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும்ன்ற ஆசீர்வாதம் நம்ம கொடுப்போம். அப்ப கொடுக்கும் போது இயல்பாவே அவங்கள மன்னிக்க கூடியவங்களாவும் ஆயிடுறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன புரிதல் வேணும்? இந்த ஸ்லோகனுக்கு முன்னாடி ஞானத்தின் புரிதல். அவங்க ராவணனுக்கு வசமாயிருக்காங்க, மாயைக்கு வசமாயிருக்காங்க அப்படிங்கிற புரிதல் இருந்தாதான் அப்பா சொன்ன அந்த ஸ்லோகனை பயன்படுத்த முடியும். இரக்கமனம் உடையவராகி அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து நாமளும் மன்னிக்கும் கடலா ஆக முடியும் அப்படிங்கிறாரு. அருமையான ஸ்லோகம். இரக்கமனத்தை நம்ம இன்னைக்கு யோகாவுக்கு இன்னைக்கு எடுத்துக்கலாம். வரதானத்துல இன்னைக்கு என்ன சோமான் இருக்குன்னா இந்த நஸ்தோ மோகா ஸ்மிருதி லப்தா இடையில முறையில சொன்னோம் பாத்தீங்களா? இந்த பற்று, தேகத்தின் மீது கொண்ட பற்று, ஆத்மாவான நீங்க 84 பிறவிகள் எடுத்திருக்கீங்க சரியா? இந்த பழைய சரீரத்தை விட்டு இப்ப புது சரீரம் எடுக்கணும். சாதாரண இந்த மனித நிலையில இருந்து தேவதா நிலை அடையணும். அப்ப இந்த குஷியா சரீரத்தை விட்டுட்டு போகணும். நீங்க இந்த தேகத்தின் மீது பற்று வச்சிருந்தீங்கன்னா துக்கம் அசாந்தி ஏற்படும் அப்படிங்கறத வரதானத்தனுடைய அந்த சாரம். அதத்தான் முரளியில உள்ள சொல்லியிருந்தாரப்பா. ஆமா, ஒரு தந்தையோட நினைவுல இருந்தீங்கன்னா அந்த சர்வ சம்பந்தங்கள் மூலமா சர்வ பிராப்திகள் அனுபவமாகும். இந்த சர்வ பிராப்திகள் அனுபவம் ஆகிறதுனாலே இந்த மோகத்துல இருந்து ஈஸியா விடுபட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கறத சொல்றாரு. இதத்தான் கீதையில இறுதி ஸ்லோகனா 18வது அத்தியாயம் இறுதியில அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்ததா காமிச்சது இந்த ஸ்லோகம், இந்த வரதானத்தை தான். நஸ்தோ மோகா ஸ்மிருதி லப்தா, ஸ்மிருதி ஸ்வரூபம் அப்படிங்கிறதுதான். பாடல் என்னன்னா பலவீனமானவர்களுடன் பலவானுடைய யுத்தம். பலவீனமானவர்கள் நாம தமோ பிரதான நிலை அடைஞ்ச ஆத்மாக்கள். நம்ம கிட்ட பலவானா இருக்கக்கூடிய மாயை, சர்வ சக்திவானா இருக்கக்கூடிய அவன் தேக ரீதியில நம்மள மீண்டும் மீண்டும் குழியில தள்ளுறதுக்குன்னா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்மள இன்னும் அடிமையாக்குறதுக்கே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் அந்த பாடலனுடைய அர்த்தம். பாடல் வரதானம் ஸ்லோகன் இன்னைக்கு நல்ல ஒரு சமான் கிடைச்சிருக்கு நமக்கு. அது நம்ம பண்ணி இன்னைக்கு யோகால இருப்போம். சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி பாப்பா. ஓகே.